ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மட்டன் பிரியாணி எப்படி செய்வது என்பது பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் 200 ml ஊற்றிக்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கணும். நறுக்கி வச்ச 400 கிராம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 100 சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அதை போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 போட்டு நல்லா கிளறி விடுறோம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு கிளறி விடணும். அதுக்கப்புறம் 200 ml தயிர் போட்டு நல்லா கிளறி விடவும். நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த ஒரு 4 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி சாறை அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் பெரட்டி விடுறோம். பச்சை வாசனை போன பிறகு மட்டனை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுறோம். மட்டன் நல்லா அதில் கிளறி விட்டால் தான் அந்த சாறு அந்த மட்டனில் இறங்கும். அப்படின்னா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கணும். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு மூடிடணும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு பாஸ்மதி ரைஸ், நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை போட்டு அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விடணும். கிரேவியும் அரிசியும் ஈக்குவல் ஆகிற வரையும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கிண்டி விடணும். அதுக்கப்புறம் இப்போ தம் போடணும். தம் போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மட்டன் பிரியாணி பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா ருசித்து சாப்பிடலாம். பசங்களாம் நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கறி எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்களேன். பொசன்னு நல்லா அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக கடித்து சாப்பிட முடியும்.